வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் டியூப் சோலோ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தோம்னா, நம்ப ரீசென்ட்டா கத்தார் வெர்சஸ் ஜோர்டான் அண்டர் 28 ஏசியன் கப்புக்கு தான் போயிருந்தோம். இந்த மேட்ச் வந்து ஃபுல்லாவே வந்து ஃப்ரீ டிக்கெட்ல தான் போயிருந்தோம். எப்படி ஃப்ரீ டிக்கெட் கிடைச்சுச்சுன்னா, இந்த மேட்ச் கத்தார் மேட்சுங்கிறனால, கத்தாரே வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஃப்ரீ டிக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு சில சோஷியல் மீடியால. ஸோ அத வச்சு நம்ப போனோம். கரெக்ட்டா அல் சுடான் மெட்ரோக்கு பின்னாடி இருக்க அந்த பஸ் ஸ்டேஷன்ல தான் வந்து எங்களுக்கு தந்துட்டு இருந்தாங்க. இது மட்டும் இல்லாம எல்லாத்துக்கும் ஒரு கேப்பு, கத்தார் ஃபிளாகு இந்த மாரி இதுவும் குடுத்துருந்தாங்க. ஸோ அத வாங்கிட்டு நேரா உள்ள வந்தோம். உள்ள வந்தோனே கரெக்ட்டா எங்க டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி சீட்டா குடுத்துருந்தாங்க. எங்களுக்கு முன்னாடி எல்லாமே வந்து கத்தாரிஸ் அவங்க இருந்தாங்க. ப்ளஸ் வந்து அப்படியே பின்னாடி பார்த்தோம்னா, ஜோர்டன் டீமோட சப்போர்ட்டு. ஸோ ஒரு கட்டத்தில என்ன ஆக ஆரம்பிச்சுன்னா, யார் பெரிய ஆளு அடிச்சு காமிக்கிற அளவுக்கு தான் இருந்துச்சு. இவுங்க ஒரு மாரி சொல்லிட்டு சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. அவங்க ஒரு மாரி சொல்லிட்டு சவுண்ட் விட்டுட்டு இருந்தாங்க. ட்ரம் செட்டப் அந்த மாரி வந்து செம்மையா இருந்துச்சு வந்து அந்த வைபே. ஸோ அத வந்து உங்க கூட பகிர்ந்துக்கணும்னு பார்த்தேன். அதனால தான் வந்து இந்த லைவ் வீடியோவ அட்டாச் பண்ணி போட்டுருக்கேன். பாருங்க செம்மையா இருக்கும். ஆக்சுவலா இந்த மாரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, இன்னும் அப்கமிங் மேட்சஸ்லாம் இருக்கு. அங்க நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டிக்கெட் ரேட்டுமே பார்த்தீங்கன்னா, $15 $25 அந்த ரேட்டுக்கு தான் இருக்கு. சப்போஸ் வேர்ல்டு கப் இல்லாட்டினா ஏசியன் கப்லலாம் டிக்கெட் அதிகமா இருந்துச்சு. என்னால போக முடியலன்னு நெனச்சீங்கன்னா, இந்த மேட்ச்சுக்கு போய் பாருங்க. உங்களால ஈஸியா வந்து டிக்கெட் எடுக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஃப்ரீ டிக்கெட்டே ட்ரை பண்ணி பாருங்க. அப்கமிங் கத்தார் மேட்ச்ல. ஏன்னா கத்தார் வின் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போனனால, உங்களுக்கு ஈஸியா ஃப்ரீ டிக்கெட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இனிமேலு லைவ் ஆடியோவ கேளுங்க. நன்றி, வணக்கம்.